வணக்கம். வாழ்க வளமுடன். நான் அக்குபஞ்சர் பத்மா அரசு. இன்றைய பதிவு வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக நம்ம உட்காந்த இடத்துல இருந்தே நமக்கு டைம் இல்லை, எக்ஸசைஸ் பண்ண டைம் இல்லை, வாக்கிங் போக டைம் இல்லைன்னு சொல்கிறவங்களுக்காக இப்போ இன்றைக்கி இருக்கிற அவசர உலகத்தில் வந்துட்டு பண்ணுறவங்க பண்ணிட்டு இருக்காங்க. யோகா பண்ணுறாங்க, மெடிடேஷன் பண்ணுறாங்க. நிறைய பேர் வந்து டைம் இல்லைன்றதுனால இன்றைக்கி பண்ணலாம், நாளைக்கு பண்ணலாம், தள்ளி தள்ளி போட்டு இப்போ நியூ இயர் வரும்போது அந்த ரெசல்யூஷன் எடுப்பாங்க, இந்த நியூ இயர்லேருந்து பண்ணுறேன்னுட்டு. ஸோ அதுக்கப்புறம் சரி அந்த ஜனவரி போட்டேன், தமிழ் மாதப்படி போகிறேன். இங்கே வரவங்களே நிறைய பேர்கிட்ட அதை நான் பார்த்துருக்கேன். ஸோ அந்த எல்லாருக்குமே ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப எளிமையாக, ஈஸியாக ஒரே ஒரு 5 நிமிஷம் வந்து உட்காந்த இடத்துல இருந்து நம்மளுடைய அக்குப்ரெஷர் விரல்களில் அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸ் அழுத்தி எந்த மாதிரிலாம் வந்துட்டு நம்ம வந்து ஹெல்த் பெனிஃபிட் எடுக்கலான்ற பற்றின பதிவு தான். அது ரொம்ப சிம்பிள். இது என்னோடய ஒவ்வொரு வீடியோவும் வந்து ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப பெரிய செலவே இல்லாத மாதிரி, உணவே மருந்துன்ற மாதிரி தான் வருது. எல்லாருக்குமே இது போய் சேரணும், படித்தவங்க படிக்காதவங்க. போன வாரம்லாம் பார்த்திங்கன்னா பெங்களூர்லேருந்து ஒரு பாட்டிமா பேசினாங்க. அவங்களுக்கு 72 வயசு, அவ்வளோ ஹெல்த் அவேர்னஸோடு இருக்காங்க. எனக்கு வந்து இந்த மூட்டு வலிக்கும் கான்ஸ்டிபேஷனுக்கு ஏதாவது சொல்லுங்கம்மா அப்படின்ட்டு கிட்டத்தட்ட 10 நிமிஷம் பேசியிருப்பாங்க. எதனாலனா அவங்களுக்கு ரொம்ப எளிமையாக புரியுது. நீங்கள் சொல்கிறது எல்லாமே நான் பண்ணி மற்றதெல்லாம் பரவாயில்ல, இது கொஞ்ச நாளாக இருக்குது எனக்கு, ஸோ இதுக்கு சொல்லுங்கள், வைத்தியம் சொல்லுங்கன்ட்டு அவங்களே வந்து அவங்க அந்த ஹெல்த் அவேர்னஸ் இருக்கிறதுனால தான் அவங்களே அதை ஃபோனை பண்ணி யாரையோ பேரனை விட்டு பண்ணித்தர சொல்லி, அவங்களுக்கு தெரியாத அந்த வீடியோஸ்லாம் பார்ப்பாங்க போல இருக்குது. ஸோ எதுக்காக இது சொல்கிறேன்னா, ரொம்ப சிம்பிளாக இருக்கும், எல்லாருக்குமே எளிமையாக புரிகிற மாதிரி தான் நான் சொல்கிறேன். ஒன்றும் இல்லை, இப்போ வயசானவங்களுக்கும் சரி, சின்ன பசங்க எல்லாருக்குமே இந்த விரல் எக்ஸசைஸ் வந்து ரொம்ப சிம்பிள். நம்மளோட அக்குப்ரெஷர் மூலயமா உட்காந்த இடத்துலேருந்து அது எப்படி எந்த அளவுக்கு ப்ரெஷர் கொடுக்கணும், எந்த மாதிரி ப்ரெஷர் கொடுக்கும்போது என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட் வருதுன்ற பற்றின வீடியோ தான் இது. ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து இந்த 5 விரலில் வந்துட்டு ரைட்டில் நமக்கு வந்துட்டு நல்ல எனர்ஜி இருக்கும். இப்போ லெஃப்டால் ரைட் பிடிக்கணும் கூட அந்த அளவுக்கு வந்துட்டு நமக்கு ப்ரெஷர் கொடுக்க முடியும். ஸோ ரைட் ஹேண்டால் லெஃப்ட் ஹேண்டில் ஒன்றும் இல்லை, கட்டை விரலில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதாவது விரலில் ஆரம்பிக்கிற இடம், அதாவது நகம் ஆரம்பிக்கிற இடத்துல நல்ல ப்ரெஷர் எப்படி கொடுக்கணும் இப்படி வச்சுட்டு எவ்வளோ முடியுமோ உங்களால் அப்படி 1 2 3 4 அப்படின்னு ஒரு 50 கொடுக்கணும். ஆனால் எடுத்த உடனே 50 நம்மளால் பண்ண முடியும். ஸோ 21 கொடுத்துட்டு ஒரு கேப் கொடுத்துட்டு அகைன் ஒரு 21, அது மாதிரி 2 தடவை பண்ணிக்குவாங்க. இல்லை கண்டினியூவாக பண்ண முடிந்தாலும் அது ப்ரெஷர் கொடுத்துக்கலாம். அப்படி 1 2 3 4 இப்படி கொடுக்கும்போதே அந்த பெயின் இருக்கும் உங்களுக்கு. இது எல்லாமே வந்துட்டு இது அக்குப்ரெஷரில் வந்துட்டு முக்கியமான சில பாயிண்ட்ஸ் இது ஆக்டிவேட் ஆகும் உங்களுக்கு. ஸோ பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்கும் உங்களுக்கு. ஒவ்வொரு பாயிண்டில் நீங்கள் ப்ரெஷர் கொடுக்கும்போதுமே இது நீங்கள் பண்ண பண்ண உங்களுக்கு ஹெல்த்தில் என்னென்ன மாதிரி இஷ்யூ இருந்தது அதெல்லாம் சரியாச்சுன்றதை உங்களுக்கே கண்கூடாக தெரியும். ஸோ இது மாதிரி இது விரல் ஸ்டார்ட் ஆகிற இடம், அதே மாதிரி நகம் அந்த முடிகிற இடம், ஸ்டார்ட் ஆகுறது முடியறதுன்ற மாதிரி இங்கே அது மாதிரி ப்ரெஷர் ஒவ்வொரு விரல்லையும் இது மாதிரி கொடுங்க. கொடுத்துட்டு வந்துட்டு நல்லாவே வந்து ஒரு ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் வந்து இந்த நகத்துக்கும் விரலுக்கும் இந்த ஃப்ரண்ட்டில் இந்த எட்ஜ் இருக்குல்ல, இந்த எட்ஜில் நீங்கள் இப்படி கையில் கொடுக்க முடியலனாலே இது மாதிரி பென் ஏதாவது வச்சுட்டு அதே மாதிரி தான் 1 2 3 4ன்ட்டு பொறுமையாக அது கொடுக்கலாம். ஹார்ட்லி வந்து ஒரு 5 மினிட்ஸ் கூட ஆகாது எல்லா விரலுக்கு இது பண்ணும்போது. ஒவ்வொன்றா நீங்கள் ரெஸ்ட் எடுத்து பண்ணலாம். இல்லை காலையில் தான் எனக்கு பண்ண முடியல, இது எம்டி ஸ்டமக்கில் பண்ணால் இன்னும் ரொம்ப நல்லா வேலை செய்யும். காலையில் எனக்கு அந்த வேலைக்கு அவசரத்தில் பண்ண முடியல, ஒரு 11 மணி 12 மணி, அதாவது லஞ்சுக்கு முன்னாடி இல்லை வந்து நைட் டின்னருக்கு முன்னாடி, இந்த மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் நம்ம ஹெல்த்துக்காக. இது வந்து ரொம்ப சிரமப்பட்டு செய்ய வேண்டிய அவசியமே இல்லை, ரொம்ப உட்காந்த இடத்துல பண்ணல. இந்த கை முடிச்சுட்டு அடுத்தது இந்த விரலில் அதே மாதிரி பண்ணலாம். நல்லா அழுத்தம் கொடுத்து அப்படியே வந்து கவுண்ட் பண்ணிகிட்டே இருக்கலாம். இதை கண்ணை மூடி நீங்கள் ஒரு நல்ல மியூசிக் போட்டு இதை பண்ணலாம். எது ஒன்று நம்ம செய்யும்போது இன்வால்வ் ஆகி சொல்லி ஏதோ நம்ம சொல்கிறோமே அப்படின்றது. நான் ஏற்கனவே ஒரு சின்னதாக ஒரு டைஜஷனுக்கு உண்டான ஒரு டிப்ஸ் சொல்லியிருந்தேன். அது நிறைய பேர் வந்து கால் பண்ணி வந்து இது ரொம்ப நல்லாயிருக்கு நாங்கள் பண்ணுறோன்னுட்டு. சாப்பிட்ட உடனே நமக்கு வந்து ஒரு ஹெவியாக சாப்பிட்டுட்டு ஒரு அன்ஈஸியாக இருக்குது, நிறைய தண்ணி குடிச்சோம் சாப்பிடும்போது, இல்லை நல்ல ஃபுட்டு டேஸ்டியாக இருக்குன்னு நிறைய எடுத்துப்போம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு அன்ஈஸியாக இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த நல்லாவே இப்படி வச்சு உள்ளங்கையில் அழுத்துற மாதிரி ஒரு 21 டைம்ஸ் முதல்ல இந்த கையில் பண்ணிவிட்டு அது மாதிரி இந்த கையில் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஃபுட்டு டைஜஷனுக்கு உண்டான இப்போ எக்ஸ்ட்ரா வாட்டர் குடிச்சிட்டிங்க இல்லை கேஸ் ஃபார்ம் ஆயிருக்குன்னா ஏப்பமாக உங்களுக்கு வந்து 2-3 நிமிஷத்தில் சரியாயிடும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஒவ்வொரு அக்குப்ரெஷர் இதுவும் 5 விரலில் இந்த 5 விரல் முடிச்சுட்டு அடுத்த 5 விரலுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ப்ரெஷர் நீங்கள் கொடுங்க. சும்மா இருக்கும் முதல்ல இது பண்ணிகிட்டே இருக்கலாம். எம்டி ஸ்டமக்கில் பண்ணும்போது இன்னும் நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும். ஸோ இது எல்லாமே எதுக்குன்னா இதிலேருந்து தான் நமக்கு வந்துட்டு டைஜஷனில் இருந்து கான்ஸ்டிபேஷன் இருந்து எல்லாத்துக்குமே இது வந்து நமக்கு ஒன்றும் இல்லை. இந்த சுண்டு விரல் இங்கே அழுத்தி தான் லெஃப்ட் சைடில் இருக்கிறத இந்த ப்ரெஷர் கொடுத்து தான் நாங்கள் வந்து இந்த ஹார்ட் மெரிடியனும் ப்ளஸ் வந்து ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கு உண்டானது 2 சைடு, ஒரு சைடு வந்து ஹார்ட்டு, ஒரு சைடு ஸ்மால் இன்டெஸ்டைன். ஸோ இங்கே ப்ரெஷர் கொடுக்கும்போது அந்த வலியோட தாக்கம் எப்படி இருக்கோ அதை வச்சு தான் வந்து பல்ஸில் பார்த்துட்டு கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாக. பல்ஸே பார்க்க முடியல, அவங்களே அழுத்தி ஃபோனில் கேட்குறாங்க, சுண்டு வரல இதை அழுத்தி தொட்டாலே வலிக்கும். ஒரு சிலருக்கு லைட்டாக மைல்ட் டச் தான் பண்ணுவோம், கையை உதறி விட்டுருவோம்.
ஸோ இது எல்லாமே ரொம்ப சிம்பிளாக நமக்கு நாமே சும்மா இருக்கிற நேரம் நம்மள ஒவ்வொரு விரல் இதுலேயும் இது பண்ணும்போது என்னென்னா நமக்கு வந்து அந்த விரல் வந்து ஏசியில் படுத்தோ இல்லை ஏசி காரில் போயிட்டு வந்து அப்படியே ஒரு மாதிரி ஸ்டிஃப் ஆகிடுது, மடக்கவே முடியலன்னு. இது எல்லாத்துக்குமே இந்த பிளட் ஃப்ளோர்லேருந்து எல்லாத்துக்குமே இது வந்து ரொம்ப நல்லா வந்துட்டு ஒரு சிம்பிள் எக்ஸசைஸ் அண்ட் சிம்பிளான ஒரு அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸ் தான். ஸோ இதை வந்து ரெகுலராக நீங்கள் பண்ணணும். நான் 2 நாள் பண்ணேன், 3 நாள் பண்ணேன், விட்டுட்டேன்றது கிடையாது. லைஃப் லாங் நம்ம பண்ணிகிட்டே இருக்கணும். எவ்வளோ விஷயங்கள் நம்ம டெய்லி குளிக்கிறோம், ப்ரஷ் பண்ணுறோம், இதெல்லாம் வந்துட்டு இத்தனை நாள் வரைக்கும் தான் கிடையாதுல்ல. டெய்லி நம்ம லைஃப்பில் ரொட்டீனாக சாப்பிட்றோம் 3 வேளை. ஸோ அந்த மாதிரி தான் இது எல்லாமே நம்ம உடம்புக்காக ஒரு சின்ன எக்ஸசைஸ் தான். இந்த சின்ன ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் வந்து சும்மா இருக்கும்போது பண்ணிகிட்டே இருங்க. மார்னிங் இதுக்காக ஒரு 5 மினிட்ஸ் எடுத்துக்கோங்க. இல்லை மார்னிங் எனக்கு டைமே இல்லைன்றவங்க நைட் வந்துட்டு நீங்கள் டின்னருக்கு முன்னாடி இது பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷத்தில் சாப்பிட்டுக்கலாம். எல்லாமே வந்துட்டு இந்த உங்களுக்கு பண்ண இப்போ ஸ்டார்டிங் பண்ணும்போது இந்த கட்டை விரலெல்லாம் அழுத்தும் போது ரொம்ப பெயினில் துடிப்பாங்க, கட்டை விரல் சுண்டு விரலெல்லாம். ஸோ இதை பண்ண ஒரு வாரத்துக்கு அப்புறம் இந்த பெயின்லாம் இருக்காது. ஸோ அதனால இந்த ரெகுலராக இந்த ப்ரெஷர் இங்கே கொடுக்க உங்களுக்கு வந்துட்டு ஒவ்வொரு மாற்றமாக உங்களுடைய உடம்புல தெரியும். இது எல்லாமே வந்துட்டு எல்லாருமே பண்ணலாம். வயசானவங்க மெயினாக பண்ணணும். ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு எழுந்து நடக்க முடியல, எக்ஸசைஸ் பண்ண முடியல, உட்காந்த இடத்துலேருந்து டிவி பார்த்துட்டு இல்லை எதாவது டைம் பாஸ் பண்ணணுன்னும் போது வயசானவங்க அது வந்து ரொம்ப ஈஸியாக வந்துட்டு சும்மா டிவி பார்க்குற நேரத்தில் இது மாதிரி ப்ரெஷர் கொடுத்து பார்க்கலாம். இல்லை அவங்களுக்கு கொடுக்க முடியலன்னா பக்கத்தில் நீங்கள் யாராவது பக்கத்தில் உட்காந்துட்டு ஒவ்வொரு விரலுக்கா பொறுமையாக ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் எடுத்து ப்ரெஷர் கொடுக்கலாம். எந்த அளவுக்கு அவங்க வலி தாவறோ அந்த அளவுக்கு ப்ரெஷர் கொடுத்து பண்ணலாம். ஸோ இதெல்லாமே பண்ணிவிட்டு இந்த அந்த எண்டு வந்து ஹெல்த்து தான். ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கணுன்றதுக்காக தான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிறது. இது ரொம்ப சிம்பிளாக பண்ணிவிட்டு முத்ராஸ் ஆகட்டும், ப்ளஸ் வந்து ஸ்வீட் தெரப்பி, ஒவ்வொரு தெரப்பிலையும் ரொம்ப ஈஸியாக நமக்கு நாமே பண்ணிக்கிறது. இதோட இது என்னென்னா நம்ம உடம்புக்கு நம்ம தான் டாக்டர்ஸ், நமக்கு நாமே மருத்துவர்ன்ற மாதிரி தான். இது பண்ணும்போது என்னெல்லாம் வந்துட்டு ப்ளஸ் ஒரு மைனஸ் என்ன வருது உடம்புல, ஒரு சிலர் கான்ஸ்டிபேஷனாக இருக்கணும் போது இது எக்ஸசைஸ் விரல் எக்ஸசைஸ் பண்ணும்போது உங்களுக்கு அது டைஜஷன் சரியாக பசி இல்லை, ஒரு மாதிரி எப்போ பார்த்தாலும் சோர்வாக இருக்குன்றது எல்லாமே வந்து இதில் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சரியாகிட்டு தான் வருது. ஸோ இங்கே வரும்போது இங்கே சொல்லித்தரேன்னா இல்லை இந்த வீடியோ போடுறேன், இதை பார்த்துட்டு பண்ணுறவங்களுக்குமே நல்ல ஒரு ரிசல்ட் இருக்குது. ஸோ இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் நல்ல விஷயத்த மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் முதல்ல ட்ரை பண்ணுங்கள். நம்ம எதையுமே ட்ரை பண்ணாமல் 10ஓட 11 எல்லா வீடியோவும் தள்ளிட்டு போயிட்டே இருப்போம். ஸோ அது வந்துட்டு எதை பண்ணுறோன்னே நமக்கு வந்துட்டு இது பண்ணாலும் என்ன ரிசல்ட் அந்த மாதிரி ஒரு கேஷுவலாக போயிடாமல் இதை தயவு செய்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் தான். இது பெருசாக உங்களுக்கு வந்து இது பண்ணுறதுனால உங்களுக்கு எதுவும் இது ஒரு சைடு எஃபெக்ட் இப்போ நான் வந்து மருந்து மாத்திரையில் எதுவுமே சொல்லலை. ஸோ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் நம்ம உடம்புல இருக்கிற இந்த விரல்கள் மூலயமா கொடுக்குற இந்த அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸால் என்னெல்லாம் நன்மைகள்ன்றதை நீங்கள் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ஃபார்முலா கொடுத்தாச்சு, பண்ணுறதும் பண்ணாதும் உங்களோட விருப்பம். பண்ணுங்கள். உங்களுக்கு வேண்டியவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஹாப்பியாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.